உங்களுக்கு தெரிந்த ஒரு நண்பரிடமிருந்து திருமண அழைப்பிதழானது வாட்ஸ்அப்புக்கு வருகின்றது. அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? வணக்கம் உறவுகளே, உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அது மட்டுமல்லாது வாட்ஸ்அப்புக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தொன்று வந்துள்ளது. அதனூடாக வருகின்ற செய்திகளை நீங்கள் கிளிக் செய்யும் பொழுது உங்களுடைய வங்கி கணக்கில் காணப்படுகின்ற முழு பணத்தொகையும் திருடர்கள் கைகளுக்கு சென்று விடுகிறது. அதாவது உங்களுடைய ஃபோன் முழுவதையும் அவர்கள் ஹேக் செய்து விடுவார்கள். உங்களுக்கு வருகின்ற எஸ்எம்எஸ் உட்பட, அதாவது ஓடிபி மெசேஜ் உட்பட அனைத்தையும் அவர்கள் பார்க்கக்கூடிய வகையில் காணப்படும். இது தற்பொழுது இலங்கை முழுவதும் நடக்கின்ற ஒரு மிக பாரிய மோசடியாக காணப்படுகின்றது. இதனுடைய பெயர் ஏபிகே ஃபைல் ஸ்கேம் என்று சொல்வார்கள். இது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கலாம். இதிலிருந்து நீங்கள் எவ்வாறு தப்புவது என்பது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். இந்த காணொளியை முடிந்தளவு ஏனையவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இது குறித்து அனைவரும் விழிப்புடன் இருக்கட்டும். இந்த திருடர்கள் உங்களை உளவியல் ரீதியாக தாக்குகின்றார்கள். குறிப்பாக உங்களுக்கு தெரிந்த நண்பர்களிடமிருந்தே உங்களுக்கு ஒரு திருமண அழைப்பிதழானது வருகின்றது. நண்பர் தானே அனுப்புகிறார் என்று தயவு செய்து யாரும் அவற்றினை கிளிக் செய்து விடாதீர்கள். காரணம், உங்களுடைய நண்பனுடைய தொலைபேசியும் இந்த திருடர்களால் ஹேக் செய்யப்பட்டிருக்கும். எவ்வாறு வருமென்றால், உங்களுக்கு ஒரு திருமண அழைப்பிதழானது வரும் பொழுது weddingcard.apk இந்த இவ்வாறு கீழே குறிப்பிட்ட வகையில் இவ்வாறு வரும். அல்லது தற்பொழுது இலங்கையில் காணப்படுகின்ற பல்வேறு அரச நலத்திட்டங்கள் காணப்படுகின்றது, அது தொடர்பாகவும் அனுப்புவார்கள். அல்லது உங்களுடைய அந்த மின்சாரமானது துண்டிக்கப்பட போகின்றது, கீழுள்ள ரசீதை நீங்கள் சரிபார்த்து கொள்ளுங்கள். அவ்வாறென்றவாறெல்லாம் பல்வேறு கோணங்களில் உங்களுக்கு வாட்ஸ்அப் அல்லது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இந்த மெசேஜ்கள் வரும். சரியாக .apk என்ற வடிவில் காணப்படும். நீங்கள் அந்த எஸ்எம்எஸ்ஐ கிளிக் செய்யும் பொழுது அது நேரடியாக ஒரு ஆப்பினை டவுன்லோட் செய்வதற்கு கேட்கும். தயவு செய்து யாரும் டவுன்லோட் செய்து விடாதீர்கள். அவ்வாறு நீங்கள் டவுன்லோட் செய்தால் அதன் பின்னர் உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. அவ்வாறு நீங்கள் இன்ஸ்டால் செய்யும் பொழுது உங்களுடைய தொலைபேசிக்கு வருகின்ற எஸ்எம்எஸ் உட்பட, குறிப்பாக இந்த வங்கி கணக்குகளில் தகவல்களை கொடுக்கும் பொழுது ஓடிபி கேட்பார்கள். அந்த ஓடிபி உட்பட அனைத்தையும் அவர்கள் பார்க்கக்கூடிய வகையில் காணப்படும். அதன் பின்னர் உங்களுடைய வங்கி கணக்கில் காணப்படுகின்ற அனைத்து பணங்களையும் திருடி விடுவார்கள். அது உட்பட உங்களுடைய தொலைபேசிகளில் காணப்படுகின்ற போட்டோக்கள் அல்லது மைக்ரோஃபோன் உட்பட அனைத்தையும் அவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து விடுவார்கள். எனவே பொதுமக்களுக்கு இந்த இடத்துல குறிப்பிடப்படுறது ஒரே ஒரு விடயம்தான். வாட்ஸ்அப் ஊடாகவோ எதனூடாகவோ வருகின்ற எந்த ஒரு ஏபிகே கோப்புகளையும் டவுன்லோட் செய்து விடாதீர்கள். உங்களுக்கு ஏதேனும் ஆப்புகள் தேவைப்பட்டால் உங்களுடைய ஃபோனில் காணப்படுகின்ற பிளே ஸ்டோர் அல்லது ஐஃபோன் என்று சொன்னால் ஆப் ஸ்டோர் என்று சொல்லுவோம், அதனூடாக உங்களுக்கு தேவையான ஆப்ஸ்களை நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள். இவ்வாறு தவறுதலாக வருகின்ற எதனையும் கிளிக் செய்யாதீர்கள். தற்பொழுது உங்களுக்கே தெரியும், இலங்கையின் பல்வேறு இடங்களில் பல்வேறு வகையான மோசடிகளானது இடம்பெற்று கொண்டு வருகின்றது. உங்களை நீங்கள் தான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஆகவே இது குறித்து அனைவரும் விழிப்புடன் இருங்கள். அது மட்டுமல்லாது ஒரு முக்கியமான ஒரு விடயம், உங்களுடைய பணமானது பாதுகாப்பாக இருப்பதற்கும் உங்களுடைய தொலைபேசியில் இவ்வாறான ரகசியமான தகவல்கள் திருடப்படுவதை தடுப்பதற்கும் ஒரு முக்கியமான செட்டிங்ஸை ஒன் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று ப்ரொஃபைலை கிளிக் செய்து அதில் பாருங்கள் பிளே ப்ராஜெக்ட் என்று காணப்படும், அதனை ஒன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இவ்வாறு நீங்கள் செய்வதனூடாக இவ்வாறு உங்களுடைய தகவல்களானது திருடப்படுவதை நீங்கள் குறைத்து கொள்ளக்கூடிய வகையில் காணப்படும். அது மட்டுமல்லாது உங்களுடைய போன் செட்டிங்க்கு சென்று இன்ஸ்டால் ஃப்ரம் unknown sources என்பதை எப்பொழுதும் முடக்கி வைத்துக் கொள்ளுங்கள். இவ்வாறு நீங்கள் செய்வதனூடாக இவ்வாறான திருடர்களிடமிருந்து நீங்கள் தப்பிக்கக்கூடிய வகையில் காணப்படும். முடிந்த அளவு இந்த தகவலை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி சொந்தங்களை, மீண்டும் ஒரு காணொளியில் இணைந்து கொள்ளுங்கள்.